உங்க ஒப்பாடா. அப்பாடா பயந்துருவாங்க. எங்க அந்த பக்கம் திரும்பி சொல்லு. என்ன மார்க் வாங்குறான்கள்? தோத்தாலும் ஜெயிச்சாலும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? வயிற்றுல கீரலே போடாம கொடலை பிதிக்கியே எப்படி வெளியெடுக்க போறதுன்னு உன்னை வச்சு என் பசங்க கத்தர போறேன்டா. எனக்கு வயிறே இல்லை. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு. யார முறைக்கிறா? கிளம்புறியா? அப்படி இப்படி இப்படி இப்படி. யப்பா, இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. ஒரு மாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு 6 நாள்ல போறப்ப ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா. கரெக்ட். அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். தாத்தா சிக்கிட்ட வா. இங்க வா, இங்க வா. 5 நிமிஷம் டைம் கொடு. ஐயோ தாத்தா. இங்க வச்சிருந்த செல்போன் அங்கயா? உங்கதா? இந்தாங்க. இங்க வா. ஐயா, ராடுக்காரப்பே. சரி, நீங்க ஜெயிச்சிட்டீங்க வச்சுக்கோங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. டேய் நான் என்ன ஜெயிக்க போறோம்? நீங்க ஜெயிச்சிட்டாங்கடா. டேய் அதான் ப்ரோ, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்புறம் என்ன எப்படிங்க ஜெயிச்சிட்டீங்க? கம் ஆன், கங்க்ராச்சுலேஷன். கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் ஏந்திரிக்க சொல்லுங்க. இல்ல நான் ஏஞ்சி கூட நான் அங்க போய் நிக்கிறேன் மேடம். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியாது. தேங்க்யூப்பா. நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. மோஸ்ட் வெல்கம் அம்மா. ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.